இளைய தளபதி விஜய் நடிச்சிருக்கிற கத்தி திரைப்படம் வெளியாகறதுக்கு முன்னாடி இன்னும் எவ்வளவு பிரச்சனைகள் தான் சந்திக்க இருக்குன்னு தெரியல. அந்த படத்த பீஸ்ஃபுல்லா ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக படத்துடைய ஒன் ஆஃப் த புரொடியூசர் ஐங்கரன் கருணாகரனும், படத்துடைய இயக்குனர் ஏ.ஆர். முருகதாஸும் பல ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க. தமிழீழ விடுதலைக்கான மாணவர் கூட்டமைப்பு ஒரு கூட்டம் கூட்டி இந்த கத்தி திரைப்படம், இன்னொரு படமான புலிப்பார்வையில் இந்த 2 படத்தையும் ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்னா, படத்தோடைய ஸ்கிரீன நாங்க கிழிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, கத்தி படத்துல தமிழ் ஈழத்துக்கு எதிரா நெறைய காட்சிகள் இருக்கு. அப்படி அந்த காட்சிகளுக்காக கூட நாங்க எதிர்க்கல. ஆனா இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த புரொடியூசரான ராஜபக்சேவுடைய கூட்டாளியா இருக்கிற லைக்கா புரொடக்ஷன் இருக்குது. அதனால தான் நாங்க இந்த ஒரு முடிவு எடுத்திருக்கிறோம். தமிழகத்துல இந்த லைக்கா நிறுவனம் கால் பதிக்கிறதுக்கு நாங்க விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல இப்படி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, புலிப்பார்வையில் அப்படிங்கிற படத்துல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, பிரபாகரனுடைய மகனான பாலச்சந்திர சிறார் போராளியா சித்தரிச்சு இந்த படத்துல நடிக்க வச்சிருக்காங்களாம். சோ இந்த மாதிரியான காட்சிகள தாங்கி இருக்கிற இந்த படத்தையும் நாங்க ரிலீஸ் பண்ண விடமாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.